மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுவரை 9 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார். அவற்றுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் குறித்து இன்ஃபோகிராபிக்ஸ் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். 2019 ஆண்டு பட்ஜெட்டை வாசித்து முடிக்க நிர்மலா சீதாராமன் 135 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். 2020 ஆண்டு பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமனுக்கு 162 நிமிடங்கள் தேவைப்பட்டது. இதுவே அவர் வாசித்த பட்ஜெட்டுகளில் அதிக நேரம் எடுத்துக்கொண்ட பட்ஜெட். 2021 ஆண்டு பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமன் 100 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார். 2022 ஆண்டு பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் 90 நிமிடங்களில் வாசித்தார். 2023 ஆண்டு பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமனுக்கு 87 நிமிடங்கள் தேவைப்பட்டது. 2024 நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஆற்றிய உரைதான் அவரது பட்ஜெட் உரைகளிலேயே குறுகியது. அதற்கு மொத்தம் 56 நிமிடங்களே ஆனது. அதே ஆண்டு நிர்மலா சீதாராமன் வாசித்த முழு பட்ஜெட்டுக்கு 85 நிமிடங்கள் தேவைப்பட்டது. 2025 பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமன் 74 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். நடப்பாண்டு பட்ஜெட்டுக்கு நிர்மலா சீதாராமன் 85 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார்.